இன்னைக்கு வந்து குளோபலைசேஷனில் நிறைய புது புது ட்ரெண்ட்ஸ் லாஸ்ட் ஃபியூ இயர்ஸ் பார்க்குறோம். அந்த ஒரு ஒரு குறிப்பிட்ட ட்ரெண்ட், குளோபல் ட்ரெண்டை பற்றி தான் நம்ம இன்னைக்கு பேச போகிறோம். அண்ட் இட்ஸ் இம்பேக்ட் ஆன் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் அண்ட் மார்க்கெட்ஸ் அண்ட் ஸோ ஆன் அண்ட் ஸோ ஃபோர்த். இன்னைக்கு என்ன பார்க்க போகிறோம்னா, டி டாலரைசேஷன் அப்படின்ற ஒரு கான்செப்ட். இந்த யுக்ரைன் வாருக்கு அப்புறமே நம்ம வந்து பெரும்பாலும் பார்த்தீங்கன்னா, எஸ்பெஷலி கண்ட்ரீஸ் லைக் இந்தியா, நம்ம எல்லா ஃபாரின் ட்ரேடும் டாலர்ஸில் பண்ணியிருந்தவங்க வந்து இப்போ மாறி நம்ம நிறைய நாடோட நம்ம வந்து ருப்பியில் ட்ரேட் பண்ணுறோம். தட் இஸ் நம்மளுடைய ப்ராடக்ட்ஸை வந்து விற்று ருப்பியில் பணம் வாங்குகிறோம். அதே மாதிரி நம்ம இம்போர்ட் பண்ணும்போது நம்ம ருப்பியில் அதுக்கு பே பண்ணுறோம். ஸோ இட்ஸ் கால்ட் டி டாலரைசேஷன் ஒரு கான்செப்ட். இது வந்து இந்தியா அண்ட் பல நாடுகள், எஸ்பெஷலி இந்த ரஷ்யா, சைனா ரிலேட்டட் கண்ட்ரீஸ்லாம் கொஞ்சம் ஓரளவுக்கு அந்த மூவ் ஆக ஆரம்பிச்சிடுது. அதை பற்றி அதனோட இம்பேக்ட், இது வந்து நிறைய நேயருக்கு வந்து இது வந்து ஷார்ட் டேர்மாக இது ஒரு லாங் டேர்ம் ட்ரெண்டான்னு கேட்டிருக்காங்க. என்னுடைய வியூவில் வந்து இட்ஸ் அ வெரி லாங் டேர்ம் ட்ரெண்ட். அமெரிக்கன் எக்கானமி வந்து வெரி வெரி லார்ஜுங்க. ஐ மீன், ஸோ பல மடங்கு ஜாஸ்தி. ஸோ இந்தியா இல்லை சைனா இல்லை சம் ஆஃப் தோஸ் கண்ட்ரிஸ், அஃப்கோர்ஸ் ரஷ்யாவில் வந்து பண்ணித்தான் ஆகணும், ஏன்னா அவங்க கிட்ட டாலரை ஃப்ரீஸ் பண்ணியாச்சு. பட் அந்த மாதிரி கண்ட்ரீஸோடைய ட்ரேடு வந்து அமெரிக்கா கம்பேர் பண்ணிங்கன்னா ரொம்ப கம்மி. ஸோ அதனால் இதனுடைய இம்பேக்ட் வந்து இம்மீடியட்டாக இருக்காது. பட் லாங் டேர்மில் ஐ திங்க் இந்த ட்ரெண்டு கண்டினியூ ஆகும் தான் நினைக்கிறேன். ஸோ ஒரு 20-year period you will see a significant amount of trade will move to local currencies, their respective currencies. For instance, இந்தியாவோட கரன்சிலேயே இந்தியா வந்து கிட்டத்தட்ட 40-50% ட்ரேடு பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது இன் ஃபியூச்சர். ஸோ அதுதான் இது என்னோட வியூ. ஷார்ட் டேர்மில் பெரிய பாதிப்பு இருக்காது. ஐ மீன், there won't be a big move to short term. குளோபல் ட்ரேடு வந்து கேன் இட் ஃபங்க்ஷன் விதவுட் யூஎஸ் டாலர் கேட்டிருக்காங்க. இன்னி காலகட்டத்தில் நம்மளால் அதை பற்றி யோசிக்க முடியல. ஏன்னா எல்லாமே நம்ம ஒரு கண்ட்ரிலேருந்து இன்னொரு கண்ட்ரி போகிறோம்னாலே எதர் அந்த கண்ட்ரியோட கரன்சி வச்சுக்கணும், இல்லை யூஎஸ் டாலர் வச்சுக்கணும், அந்த மாதிரி தான் இருக்குது. ப்ளஸ் ட்ரேடு, குளோபல் ட்ரேடு எல்லாமே. ஸோ யூஎஸ் டாலர்ன்றது இஸ் கன்சிடர்ட் த ரிசர்வ் கரன்சி ஆஃப் த வேர்ல்டு. ஆனால் ஒரு சில காரணத்தினால அது வந்து கொஞ்சம் மாற்றப்படுறது இப்போது. எஸ்பெஷலி நான் சொன்ன மாதிரி பொலிட்டிக்கல் ரீசன். நீங்கள் ஒரு கண்ட்ரியோடைய டாலர் ரிசர்வ்ஸை போய் நீங்கள் ஃப்ரீஸ் பண்ணீங்கன்னா மிச்ச கண்ட்ரீஸ்க்கெலாம் கொஞ்சம் அது ஒரு பயமாக இருக்குது. நானும் டாலர் வச்சுருந்தா எனக்கும் பாதிப்பு வருவான்னு நினைக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்குது. ரெண்டாவது, எக்கனாமிக்கலாக யூஎஸ் கரன்சி இஸ் கோயிங் த்ரூ அ லிட்டில் பிட் ஆஃப் அ சேலஞ்ச். ஏன்னா ரெக்கார்ட் பாரோயிங்கிறதுனால அவங்களோட இன்ட்ரெஸ்ட் ரேட் பேமெண்ட்ஸும் ஹையாக இருக்குது. ஸோ அந்த கரன்சி எதாவது பாதிச்சதுனாலும் people holding that currency will have a problem. So இந்த பல காரணத்தினால there is a small move to move away from US dollar. அந்த ரிசர்வ்ஸில் எஸ்பெஷலி நிறைய கண்ட்ரீஸ் US டாலர் ரிசர்வ் வச்சுருக்கோம். அந்த கண்ட்ரீஸ்லாம் வந்து they are moving away from dollarization. ஸோ அதான் ஒரு இன்வெஸ்டர் கேட்டிருக்காரு, வாட் ஹேப்பன்ஸ் டு emerging markets when டாலருடைய யூஸ் எஸ்பெஷலி இன் ஃபினான்ஷியல் ஸ்ட்ரெஸ் சிச்சுவேஷன்ஸ் அப்படின்னு கேட்டிருக்காங்க. கொஞ்சம் இன்னி காலகட்டத்தில் வந்து யூஎஸ் டாலருடைய யூசேஜ் கம்மியாக்கினீங்கன்னா ஓரளவுக்கு கொஞ்சம் ஃபினான்ஷியல் ஸ்ட்ரெஸ் ஃபேஸ் பண்ண வேண்டியிருக்கும். பட் இன் த லாங் ரன், இஃப் திஸ் இஸ் த ட்ரெண்ட், தென் வி வில் ஆல் கெட் யூஸ் டு இட், இஸ் மை வியூ. ஸோ ஐ டோன்ட் திங்க் திஸ் ஷுட் பி அ ப்ராப்ளம். ஏன்னா இப்போ பார்த்தீங்கன்னா, ஈவன் தோ யூஎஸோட நம்ம ட்ரேட் டீல் சைன் பண்ணாலும், we have also signed a very important trade deal with the European Union, that is euro. இனிமேல் கொஞ்சம் ஒரு நல்ல கரன்சியாக நம்மக்கிட்ட இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதே மாதிரி வேறு கண்ட்ரீஸ் இன் மிடில் ஈஸ்டில் நிறைய கண்ட்ரீஸோட we have signed trade deals. ஸோ இதன் காரணத்தில் வந்து என்னன்னா, our dependency on trade will not just be on US but could be in other regions as well. அதில் வந்து we may do those trades in local currency, their local currency இல்லை நம்ம லோக்கல் கரன்சியில் பண்ணலாம். ஸோ டெஃபினட்டாக in the long run this should not be a problem. ஷார்ட் டேர்மில் அந்த அட்ஜஸ்ட்மெண்ட்டில் கொஞ்சம் பெயின் இருக்கத்தான் செய்யும். ஸோ பிரிக்ஸ்ன்னு ஒரு ஃபார்மேட் இருந்தது. பிரேசில், ரஷ்யா, இந்தியா, சைனா உடைய ஒரு கன்சார்ஷியம் வந்து we were trying to create an alternative to dollar அப்படின்றது. பிரிக்ஸ் பேங்க் இதெல்லாம் நிறைய பேசியிருந்தோம். இது வந்து பிரிக்ஸ் வந்து ரியல் ஆல்டர்னேட்டிவா டாலருக்கு அப்படின்னு ஒருத்தர் கேட்டிருக்காரு. இன்னைக்கு கிடையாது. பிரிக்ஸ் இஸ் வெரி வெரி ஏர்லி ஸ்டேஜ். இன்ஃபேக்ட் டொனால்ட் ட்ரம்ப் வந்து பிரிக்ஸை சார்ந்த கண்ட்ரிஸ் மேலே நிறைய
தடை விதிச்சிருக்காரு. அதனால் he is trying to kind of destroy BRICS. But I think BRICS will emerge as an alternative thing for especially emerging markets in the Brazil, Russia, China, அந்த மாதிரி கண்ட்ரீஸ்க்கு டெஃபினட்டாக இட் வில் எமர்ஜ் அஸ் அ ஆல்டர்னேட்டிவ் கரன்சின்னு தான் நினைக்கிறேன் நான், ஃபார்ம் ஆஃப் இன்வெஸ்டிங். ஸோ இப்போ சென்ட்ரல் பேங்க்ஸ் வந்து இன்னைக்கு லெட்ஸே ஆர்பிஐயே வச்சு எடுத்துட்டீங்கன்னா ஒரு $600 பில்லியன் நம்ம வந்து யூஎஸ் டாலரில் வச்சுருக்கோம். ஸோ அது யூஎஸ் டாலர் இல்லை, வேறு ஏதாவது மாற்றணும்னா வேறு என்னெல்லாம் மாற்றுவீங்கன்னு கேட்டிங்கன்னா, நான் ஒரு 10-15 வருஷம் கழித்து என்னால் பார்க்க முடிஞ்சதுன்னா யூஎஸ் டாலர் வில் கண்டினியூ டு பி அ ரீசனபிள் சைஸ். அந்த 600-300 பில்லியன் யூஎஸ் டாலர் தான் இருக்கும். ஆனால் பாக்கி இருக்கிற 300 பில்லியனில் வந்து யூ வில் ஹேவ் யூரோ இருக்கும், ஜாப்பனீஸ் என் இருக்கும், இல்லை இந்த மிடில் ஈஸ்டோட கரன்சிஸ் இருக்கலாம். ப்ளஸ் யூ குட் ஆல்சோ ஹேவ் கோல்ட் அண்ட் சில்வர் இன் தட். ஸோ ஒரு போர்ட்ஃபோலியோ, ஒரு இன்வெஸ்டர் எப்படி போர்ட்ஃபோலியோ டைவர்சிஃபை பண்ணுறாங்களோ, சென்ட்ரல் பேங்க்ஸ் ஆஃப் த வேர்ல்ட் ஆல்சோ வில் ஸ்டார்ட் லுக்கிங் அட் டைவர்சிஃபைங் போர்ட்ஃபோலியோ இன் த சேம் மேனர். ஸோ அதான் நான் எதிர்பார்க்குறேன். இட் குட் ஹேப்பன் தட் வே. ஒரு இன்னைக்கு வந்து நம்ம உலகமே வந்து பொருளாதாரத்தில் டாலரை சார்ந்து தான் இருக்கும் இன்னைக்கு. இது வந்து டாலர் இல்லாமல் வேற ஏதாவது ஒரு மூவ்மெண்ட் பண்ணோம்னா வில் திஸ் கிரியேட் அ சேஃபர் வேர்ல்ட் ஆர் வில் இட் கிரியேட் அ மோர் டிவைடட் வேர்ல்ட் கேட்டிருக்காங்க. என்னை பொறுத்த வரைக்கும் டாலருக்கு அகேன்ஸ்டாக மூவ் பண்ணுறது இஸ் அன் இன்னெவிட்டபிலிட்டி. அது வந்து அதில் சாய்ஸ் கிடையாது நமக்கு. இட்ஸ் நாட் லைக் பண்ணலாமா வேணாமான்னு கிடையாது. அதை நோக்கி தான் நம்ம எல்லாருமே போயிட்டு இருக்கோம். ஏன்னா டாலரில் இன்ஹெரண்ட்லி there's a lot of problem. It's a political currency. So US can dominate other countries and we've seen that happen. அதனால் we will eventually move. கொஞ்சம் டிவைடடாக தான் இருக்குது வேர்ல்டு and we will continue to be a far more divided world in the future தான் நான் நினைக்கிறேன். ஸோ ப்ராட்லி ஒரு சம் அப் பண்ணோன்னா de-dollarization move has started. வெதர் இது வந்து இமீடியட்டாக எஃபெக்ட் ஆகுமா இல்லை ஒரு இஸ் இட் அ லாங் டேர்ம் ட்ரெண்டுன்னா என்னை பொறுத்த வரைக்கும் இட்ஸ் அ லாங் டேர்ம் ட்ரெண்ட். 15, 20, 25 வருஷம் ஆகும் ஃபார் யூ டு சி அ பர்செப்டபிள் சேஞ்ச். பட் அந்த மூவ்மெண்ட் ஆரம்பிச்சாச்சு. இன்ஃபேக்ட் என்னை பொறுத்த வரைக்கும் அந்த யுக்ரைன் வார் தான் இந்த மூவோடைய பிள்ளையார் சுழி பண்ணியாச்சு. ஸோ அங்கேருந்து இட் ஸ்டார்டட் டு மூவ். ஸோ ஐ எக்ஸ்பெக்ட் மோர் மூவ் அகேன்ஸ்ட் த டாலர் இன் தி forthcoming years to come. மேலும் ஈடி தமிழ் சேனல்ல வரப்போகும் பிசினஸ் மற்றும் அது ரிலேட்டடான வீடியோவை பார்க்க உடனே கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணுங்க.